போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் நீட் தேர்வு குறித்து சில விஷயங்கள் கேள்வி கேட்டப்போ அது அங்க இருக்கவங்க பார்த்துப்பாங்க. நாங்களாம் சினிமாவை பார்த்துக்கிறோம், அவங்களாம் அங்கே இருக்கிற அவங்க தான் யாரு? அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் போராட்டம் வேற, இந்த ஜனநாயகன் படம் வேற, ஒப்பிட்டு பேச வேண்டாம். யாரும் ஒப்பிட்டுலாம் பேசுறாங்க. செய்கிற வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டு என்ன சனையாட்டுக்கு மசுறு பிடிக்கிட்டு இருக்கான். அடிக்காத, அவன் நல்லா தானே இருக்கான், அந்த பையன் நல்லா தானே இருக்கான். அவன் எப்படி மயங்கி விடுறான், ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவன் செத்துடுறான். மயங்கி இப்படி தானே விடுறான். அப்போ ஒரு பக்கமெல்லாம் தலையெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டுருக்குது. எப்படி மாற்றுத்திறனாடி அவனை அடிச்சு சாப்பிடுச்சிட்டுங்க. பொலைட்னஸில் ஆரம்பித்து எஃபிஷியன்சியில் முடியும். எஃபிஷியன்சிலாம் தெரியுது, அராஜகம் தெரியுது. இவர் ஸ்டாலின் சார் கேட்டுச்சா சார், இவர் கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. அவர் சினிமா பார்த்துட்டு இருக்காரு. சாதாரண மக்கள் மீது ஒரு அரசு இயந்திரம் கொடுக்கக்கூடிய பயங்கரவாதம். நார்த் சைடில் பல ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பிஎம் யார் வரணும் அப்படின்னு கேட்டப்போ விஜய் அவர்கள் வரணும். அப்பா ரஞ்சித் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது தாவேகா ஆட்சியில் 8 தலித் அமைச்சர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் வன்னியரசு அவர்கள் தவிர வேறு யாரும் தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் முன் வச்சிருக்காரு. இதனுடைய கருத்துக்கு உங்களுடைய இதனால் தலித்துக்கு ஒரு 8 பேர் தூக்கிட்டு போயிட்டு எம்எல்ஏ ஆக்கிட்டாங்கன்னா பெரிய விஷயமா? அது எம்பவர் பண்ணுறது வேறு. அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது, பேசக்கூடியவங்களுக்குலாம் தெரியாது. எம்பவர்மெண்ட்ன்றது ஒவ்வொரு தலித்துக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதிகார மையத்தில் வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, உயரக்கூடிய இடம், சோஷியல் அக்செப்டன்ஸு, இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது. அதிகாரமயமாக்கல் தமிழர்கள் வாக்களித்த அரசு இல்லையா? அப்புறம் விஜயை சுற்றி பாருங்கள், ஜான் ஆரோக்கியசாமி தெலுங்க இல்லையா? அப்புறம் விஷ்ணு ரெட்டி, யார் அந்த ஆள்? என்ன அரசியல் தெரியும்? ரைட். டெல்லி பிரதிநிதி யார்? வெங்கட்ரமணா, யார் அந்த ஆள்? தெலுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தெலுங்கு சுற்றிலும் வச்சுக்கிட்டு இவர் தமிழர் ஆட்சி நடத்துகிறாரா? இவர் அதை எவனும் கேள்வி கேட்குறான்னு பாருங்கள். இவன்லாம் யாருன்னு கேட்கல. என்ன பெரிய அரசியல் அனுபவம் மிக்கவரா இவங்க சுற்றி இருக்கிறவங்கள? அவங்கக்கிட்ட எல்லா ஃபைலும் போதுன்றதுக்காக ஒரு உளவு பிரிவினுடைய ஒரு ஐஜியே இங்கே வேணாம், எனக்கு தேவையில்லை பதவி அப்படி சொல்லிட்டு போகிறாரு இல்லையா? அஸ்ராக்காருக்கு ஏன் போகிறாரு? இவங்களாம் அப்படி தான். கட்சிக்காரனை வைக்கலாம், கட்சிக்காரனே இல்லையே இவங்களாம். அப்போ இவங்களாம் யார்? போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். அதாவது இப்போ நீட் தேர்வு குறித்து சில விஷயங்கள் கேள்வி கேட்டப்போ அது அங்க இருக்கவங்க பார்த்துப்பாங்க, இங்க இருக்க பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. நாங்களாம் சினிமாவை பார்த்துக்கிறோம், அவங்களாம் அங்கே இருக்கிற அவங்க தான் யாரு? யாருமே இல்லை. அவரும் சினிமா தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் முன்னாள் பார்க்குறாரு, இவங்க மறுநாள் பார்க்குறாங்க. அவர் ஏற்கனவே அழுதுட்டு போயிட்டார், இவங்க அழுகுறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ அறிவுள்ள மக்கள் திருத்தணியில் மட்டும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரே காலியாகி ஷோவை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறிவு எல்லா இடத்துலையும் வந்துன்னா பரவாயில்ல. திருத்தணி முருகன் கிட்ட பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், அப்புறம் அழகர் கோயில் முருகன், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகன், இப்படி முருகன் வழியாகவே பரவி எல்லாரும் அறிவு வழிபட்டுறாங்கன்னா நல்லாயிருக்கும். இதே கேள்வி அமைச்சர் அருண்ராஜ் அவர்களோட டீம் எழுப்பியிருக்காங்க. அப்போ அவர் அந்த போராட்டம் வேற, இந்த ஜனநாயகன் படம் வேற, இது ரெண்டத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவரும் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? யாரும் ஒப்பிட்டுலாம் பேசுகிறாங்க. செய்கிற வேலையை விட்டுட்டு இங்கே என்ன சனையாட்டுக்கு மசுறு பிடிக்கிட்டு இருக்கிறான்னு மக்கள் கேட்குறாங்க. அவ்வளோதான் விஷயம் சார். இது மட்டும் இல்லாமல் நார்த் சைட்லேயா இருக்கட்டும், இல்லை பல இடங்கள்லேயும் இப்போது சிஎம் விஜய் அப்படின்ற மட்டும் இல்லாமல் அடுத்தது பிஎம் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. நார்த் சைடில் பல ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பிஎம் யார் வரணும் அப்படின்னு கேட்டப்போ விஜய் அவர்கள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறது? கனவுல கூட இந்த மாதிரிலாம் வராது. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் போனாரா, போயிட்டு அப்படியே காக்ரோச் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாராம். இப்படியெல்லாம் போடுறாங்க, டெக்னாலஜி வச்சுட்டு போடுறாங்க. வாங்க நில்லுங்க, அதில் என்ன இருக்குது? எங்கே வேணாலும் வரலாம் நடிங்க, புரியுதுங்களா? எதை வேணாலும் பண்ணலாம் நடிங்க. ஸோ பிரதமர் ஆக்குங்க, பார்ப்போம். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம், பார்ப்போம். பிரதமர் ஆகிறாரா, நாசமாக போகிறாரா, இல்லை அவரால் நாடு நாசமாக போகிறதா, இல்லை பார்ப்போம். தூத்துக்குடியில் காவலர்களால் தாக்கப்பட்ட மரணமடைந்த அருணாச்சலம் அவர்கள், இவருடைய இந்த மரணம் குறித்து பல விஷயங்களும் பல செய்திகளும் ஒவ்வொரு நாளும் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது அவர் விசாரணையை நடத்துகிறப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரியும், அவர் அதாவது மயங்கி விழுந்த ஒரு வீடியோ பரவலாக போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போதான் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். எடிட் பண்ண மாட்டீங்களா அதெல்லாம்? இல்லை சார். ஒருத்தனை குட்கா வச்சுருந்தான்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாடி அவனை கூப்பிட்டு வரீங்க. அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? எங்கேருந்து வாங்குற,
இதோ இருக்குது அப்ரிஹெண்ட் பண்ணியிருக்கோம், 2 சாட்சிகளை கூட்டு போக போகிறீங்க, எஃப்ஐஆர் போட்டாச்சு, சார்ஜ் ஷீட்டை போகிறீங்கன்னா நீதிமன்றத்தில் நிறுத்த போகிறீங்க, ஜாமீன் வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று குடும்பத்தை காப்பாற்றுறான், பொட்டி கடை வச்சுட்டு அவனை அடித்து சாப்பிட்டுட்டுங்க போலீஸு. அடுத்தபடியாக இன்னொரு பையன், அவனும் வந்துட்டு ஒன்றும் ஏதோ ஒரு 30 வயசு ஆள் ஒன்றும் கிடையாது, அவனும் ஒரு இளைஞன் தான். அவன் ஏதோ அந்த ஏதோ வச்சுருக்கிறான், மது விற்றுருக்குறான், அதில் வந்துட்டு கொஞ்சம் கெயின் பண்ணியிருப்பான், கூடுதலாக விற்றுருக்குறான். இங்கே தான் அரசே வந்துட்டு 10 ரூபாய் கண்டல் பண்ணிவிட்டு இதுவும் 20 ரூபா சேர்த்து விற்கித. அப்புறம் நான் விற்றுருக்குறேன், அவனை பிடிச்சிருந்தாச்சு. அப்புறம் அவனை அடிக்கிறதுக்கான அவசியம் எங்கே இருந்துச்சு சொல்லுங்கள்? யூ ஹேவ் அப்ரிஹெண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கையும் களமாக பிடிச்சி வச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அவனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த லாக்கப்பில் வைக்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்குது? அடிக்காத, அவன் நல்லா தானே இருந்தான், அந்த பையன் நல்லா தானே இருக்கான், அவன் எப்படி மயங்கி விடுறானா? எப்படி மயங்கி விட முடியும் சொல்லுங்கள்? அப்புறம் அவங்க போய் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜாமீன் கொடுத்து எடுத்துகிட்டு போய்ட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் செத்துடுறான். மயங்கி விழுந்தவொடனே தலைகளெல்லாம் அடிபட்டுருக்குமா? மயங்கி இப்படி தானே விடுறான். அப்போ ஒரு பக்கமெல்லாம் தலையெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டுருக்குது. எப்படி எவ்வளோ பட அயோக்கியத்தனமாக ஆகிட்டு இருக்குது போலீஸ் அப்படின்றதுக்கான அத்தாட்சி இது. நான் விட்டு மொத்தமாக குறை சொல்லலை, இதெல்லாம் என்ன வெறித்தனமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு போலீஸ் அப்படின்னோம்னாலே முதல்ல பீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பொலைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலைட்னஸ், ஆர்டர், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த POLI CE அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, கடைசியாக எஃபிஷியன்சியில் முடியும். பொலைட்னஸில் ஆரம்பித்து எஃபிஷியன்சியில் வந்து முடியும். இங்கே எஃபிஷியன்சிலாம் தெரியல, அராஜகம் தெரியுது, காட்டுமிராண்டித்தனம் தெரியுது. இவர் ஸ்டாலின் சார் கேட்டுச்சா சார்ன்றவர் தான் இப்போ வந்துட்டு சீஃப் மினிஸ்டர். இவர் கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரில, அவர் சினிமா பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறது? மிகப்பெரிய அராஜகம் இது. சாதாரண மக்கள் மீது ஒரு அரசு இயந்திரம் தொடுக்கக்கூடிய பயங்கரவாதம் இது. இதை முதல்ல விஜய் வந்துட்டு இந்த IPS அதிகாரிகள் எல்லாம் கூட்டி ஒரு கூட்டம் போடட்டும், ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்கள கேட்கட்டும், எப்போ நீங்களாம் திருந்துவீங்கன்றதாவது கேட்கட்டும், பதில் ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். சும்மா போயிட்டு ஒரு ஒருத்தனுக்கும் 9 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்னு தண்டனை வாங்கி கொடுக்குறது என்ன இருக்குது? இன்னொரு ஸ்டேஷனில் நடக்குது. எதுக்கு அடிக்க போகிற நீ? முதல்ல புரியவே இல்லை எனக்கு. அதாவது சில நேரங்களில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த நாட்டில் அரசாங்கம், அரசியல், ஆர்டரு, கோர்ட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்கணும்? போலீஸ் இல்லாத இருந்தாலே நம்ம அமைதியாக இருப்போமோ அப்படின்ற அளவு சிந்தனை வந்துடுச்சு. திருட வரும், அவ்வளோதான், வீட்டுக்கு வீடு அறுவலை வச்சுட்ருப்போம், வந்து ஒரு போடு மாட்டானா பழைய முறை செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை அவன் கொள்ளையடிச்சு போட்டான், துரத்தி கருத்தி அவன் வெட்டி கொண்டுடுவான். ஸோ திருட்டு பயம் போச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் தேவையில்லை இல்லையா? வீட்டுக்கு வீடு அறுவாள்னா அது ஒரு மாதிரி ஜனநாயகம் தான் அது. ஏன்னா உங்களை வச்சுக்கிட்டு சம்பளமெல்லாம் கொடுத்துக்கிட்டு நீங்களே இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதம், அது ஏழை எளிய மக்கள் மீதான பயங்கரவாதம். இது என்னன்னு சொல்கிறது? இந்த அரசால எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ரிசர்வ் பண்ணியிருந்த பஸ்ஸில் இருந்தவங்களெலாம் இறக்கி விட்டு அன்ரிசர்வ்டாக இருக்கிறவங்களாம் பஸ்ஸில் ஏற்றி வச்சார். அதுங்கிற டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இப்படியாப்பட்ட புத்திசாலிகள் எல்லாம் யாரால் உருவாக்க முடியும்? விஜய் அண்ணாவால் உருவாக்க முடியும். விஜய் அண்ணா வர்றா காலிடா. ஓ, முடிச்சுக்கலாமா? விஜய் அண்ணா வர்றா தமிழ்நாடு காலிடா போடுங்கடா கூத்து. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நிறைய விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.